ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொர்பா சமையல். இன்றைக்கி நம்ம சொர்பா சமையலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டஃபிங் சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சைடிஷும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எப்போவுமே சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி போட்டு இதுக்கிடையில் நம்ம ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் இல்லை சீரகம் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஓமம் சேர்த்துருக்குறேன். அது கையால் கசக்கி சேர்த்துக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். இது போல் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா எந்த கப்பில் நம்ம தண்ணி 1 கப் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, நான் இன்றைக்கி கடையில் வாங்கினா அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். அடுப்பை ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கை பொறுக்கிற அளவுக்கு இது ஆறட்டும். இதுக்கு இடையில் இதுக்கு ஒரு சைடிஷ், சிம்பிளாக சைடிஷ், இதுக்கு பழுத்த மாம்பழம் ஒன்று எடுத்துருக்குறேன். இதை நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ள சதையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங் சப்பாத்திக்கு இந்த சைடிஷ் மாம்பழம் செம்மையாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் நம்மளுக்கு கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். இந்த மாம்பழம் சைடிஷ் கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் மாம்பழம் இன்றைக்கி ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது போல் ஒரு ஸ்மேச்சரால் நல்லா ஸ்மேட்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட ஒரே ஒரு சுற்றில் சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா ஸ்மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ அது இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங்க்கு மாவு செஞ்சோம்ல, அது நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா வந்துருச்சு. இதை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன பால், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ரவுண்ட் பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு சப்பாத்தி எந்த அளவுக்கு வருதோ அதே போல் 2 ஈக்குவலான உருண்டைகளாக எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு, கோதுமை மாவு செஞ்சு வச்சோம்ல, இதுவும் ஈக்குவலான உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டைகள் வேணும். இது போல் எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இது போல் சப்பாத்தி மாவும் இப்போ நல்லா ஊறி இருக்குது. சப்பாத்தி இது போல் ஒரு 10 நிமிஷம் மாவு ஊறினா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது போல் மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இல்லாமல் ரொம்ப கொலகொலப்பாகவும் இல்லாமல் கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதை இழுத்து தேய்க்கிறப்போ ரொம்ப நல்லா வரும். மாவு எடுத்துகிட்டு இது போல் உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சோன்னா எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் நல்லா ரவுண்ட் பாலாக கிடைக்கும். நடுவில் 2 பெருவிரலால் இது போல் செஞ்சிங்கன்னா அந்த பூர்ணம் வைக்கிறதுக்கு, அந்த ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கிண்ணம் போல் செஞ்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச அந்த உருண்டையை எடுத்து நடுவில் வச்சுட்டு இழுத்து இது போல் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு இது போல் கொஞ்சம் லூஸாக இருந்தால் இது போல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்லா வரும். நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா உருட்டி விட்டுட்டு சப்பாத்தி பலகா அப்படி இல்லைன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு லைட்டாக கையில் எண்ணெய் ஊற்றிட்டு கையாலேயே ஃபஸ்ட்டு இதை விரித்து விடலாம். இது போல் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி கட்டை இருக்குல்ல, அதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டே நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா உள்ள ஸ்டஃபிங் வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. கையில் இது போல் நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போது லைட்டாக மட்டும் சப்பாத்தி கட்டையால் விரித்து விடலாம். இது ரொம்ப திக்காகவும் இருக்க வேணாம், இந்த அளவுக்கு கொஞ்சம் இருக்கணும். ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக தேய்ச்சிக்கலாம். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ எல்லா சப்பாத்தியும் இது போல் நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெளியில் அந்த ஸ்டஃபிங் வராது. ஃபஸ்ட்டு நம்ம கையால் இது பண்ணிவிட்டு அப்புறமா கட்டையால் தேய்க்கிறப்போ ஸ்டஃபிங் வெளியில் வராமல் நல்லா ஒன்று போல் வரும். இப்போது தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு டிஷ்யூ பேப்பரால் லைட்டாக தொடச்சி விட்டுருங்க. இப்போ சப்பாத்தியை போடுங்க. போட்டு நல்லா சூடாக இருக்கணும். அடுப்பை நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்கணும். இடையில 2 பக்கமும் திருப்பி போட்டு எண்ணெய் இல்லைன்னே எதுனாலும் சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நல்லா 2 பக்கமும் ப்ரௌன் கலர் வந்தோடனே இதை எடுத்துடலாம். பார்த்திங்களா, நம்மளுக்கு ஸ்டஃபிங் சப்பாத்தி, அதுவும் வித்தியாசமாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செய்யக்கூடிய ஒரு சப்பாத்தி. அதே நேரத்தில் நம்ம சீசனல் ஃப்ரூட்டில் செய்கிற ஒரு சைடிஷ் ரொம்ப சூப்பராக வித்தியாசமாக இருக்கும். சப்பாத்தி ஸ்டஃபிங்கோட கொஞ்சம் காரமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா லைட் ஸ்வீட் டச்சோட சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சப்பாத்தியும் சைடிஷும் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.